எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்க சொன்னா அதாவது அவர் வந்து அட்வொகேட் போல அவரோட கல்யாணத்துக்கு இன்விடேஷனை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காருன்னா, அதாவது இந்த சம்மன் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைச்சிருக்காரு பாருங்க. கல்யாண பத்திரிக்கை எவ்வளோ ஒரு கிரியேட்டிவா, எவ்வளோ அழகா ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னாலே அதுதான் பார்த்தீங்களா. அதான் பக்காவாக ரெடி பண்ணிடுறாப்பதில். யாராவது அட்வொகேட்டு யாராவது உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிச்சு என்ன பண்ணுங்க, உங்கள் கல்யாணத்தை எடுத்து போய் அதை நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கள. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 100 கார்டு அடித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் லவ் பண்ண பொண்ணு வீட்டில், அதாவது கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு வீட்டில் அதை சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அது வந்து ஒரு டக்குன்னு எல்லா பத்திரிக்கையும் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பத்திரிக்கைலாம் தூக்கி போட மாட்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுண்டா நம்ம அவரோட ஃபீல்டில் அப்படின்ட்டு யோசிக்க தோணும். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். நானும் என் கல்யாணம் நடந்தால் ட்ரை பண்ணலாம், நடக்காது சரி, நடந்தால் ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். டேய் என்னடா சாமி அது? இந்தியாலாம் கிடையாதுங்க, இது வேற ஏதோ ஒரு கண்ட்ரி. அது எந்த கண்ட்ரின்னு நம்மளுக்கு தெரில, சரிங்களா. பாருங்க, குஞ்சி சாமியார், சிரிக்காதீங்க சரிங்களா. பாருங்க என்னடா தெரியுது, அது சுவிட்சா அடிக்கிறாரு போகுது. கடவுள் அந்த ஊர்ல கடவுள் வந்து சுவிட்சா அடிக்கிறாரு போகுது. கொஞ்சம் மாலையா போட்டு அடிக்கிறாரா சுவிட்சா, எல்லாரும் மேலேயும் சுவிட்சா அடிக்கிறாரு. மூத்திர குளியல். என்னடா நீங்க கடவுள் தாடா, கடவுள் பேர்ல தாண்டா நீங்க இன்னும் கண்மூடித்தனமா இருக்கிறீங்க. ஓ அரக்கனா, அரக்கனா என்னன்னு தெரியல. ஒரு சாமி அங்கங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பாய்ப்புள்ளிங்க ஏதாவது ட்ரை பண்ண போகுது. நம்ம ஊர்ல சொல்ல வேணும், கடவுள்னா அப்படியே இது பண்ணிருப்பாங்க. இதுவும் அந்த கடவுள் அரக்க மாதிரி இல்லையா, கடவுள் மூஞ்ச போட்டுருந்தா நம்ம ஊர்ல அவள் தான் குலதெய்வமா ஆயிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்லலாம். அதுவும் வடக்கன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். அதாவது நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காரு. அவருக்கு தான் வேலை. அவருக்கு இந்த அதுதான் நெருப்பு மூட்டையில் தலையத்துமே விடுறது, நெருப்பு கொண்டது தலையத்துமே விடுறது. அதாவது பாலில் ஒரு கெமிக்கல் மாதிரி கலந்தனா அது வந்து ஒரு மாதிரி பொங்கின்னு வரும் இல்லையா, அதை வச்சுக்கின்னு இவன் என்ன பண்ணுவானுங்க, ஒன்னே சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அது மேலே ஊற்றிக்கிறது. ஒரு எவ்வளோ கூட்டம் உட்காந்துக்குது பாரு அதை பார்க்கறதுக்கு. ஐயோ பாரு எப்படி இல்லை, பானையில் இருக்குது, எப்படி அது பொங்கி ஊற்றின்னு இருக்குது. இவனுங்க தான் இவனுங்களோட அறிவு பார்த்தீங்களா. அதாவது இவன் அறிவை தாங்கிறான், ஏதோ கெமிக்கலாக யூஸ் பண்ணி அதை பாலை வந்து பொங்க விட்டுறான். ஆனால் ஆள்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக. ஆனால் உட்காந்துக்கிறாங்க பாரு, அவனுக்கு தான் தற்கூரி. நல்ல ஜிம்முக்கெலாம் போய் உடம்புலாம் ஒரு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறான் பையன். ஒரு ஜிம்மு வச்சு போய்ச்சிக்கலாம். ஆனால் ஜிம்மு வச்சா கூட இந்த அளவுக்குலாம் பழிக்க முடியாது. இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி சாமி பேரை வச்சு தான் ஏமாற்ற முடியும். அதை தான் பயப்புல செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கா போல, அருமையாக பண்ணிகிட்டு இருக்கா போல, அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கா போல. வெல்றன்றா, இந்த தற்கூரிங்கள நீ தாண்டா வேணும். அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த மைனா போயிட்டு பாருங்க அப்படி செத்த மாதிரி நடிக்கிறது. எதுக்குன்னா ஃபுட்டு கொடுப்பாங்கல்ல, அதனால டோர் வெளியே அதுங்களுக்குள்ளே சண்டை, டேய் போங்கடா அப்படின்ட்டு. இந்த மனுஷ பயப்புள்ளிங்க கூட சேர்ந்து இந்த காக்கா குருவிங்களாம் கூட கெட்டு போயிடுச்சுங்க ரொம்ப. ஐயோ எவ்வளோ எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். அதுங்களுக்கு அறிவு கூட நம்மளுக்கு கிடையாதுங்க. இது ஒரு பெரிய நியூஸ். அதாவது அதிவிரட்ட கேப்டன் அசோக் காராத் அப்படின்னு சொல்ற ஒரு ஜோசியக்காரு, அறக்கட்டளை தலைவர்லாம் இருக்கிறாராம். இவர் என்னத்தினா பண்ணிடுறாரு, 58 வீடியோக்கள் எதை மாதிரி விட ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரோட ரூமை கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா. அதெல்லாம் வீடியோ மாட்டியிருக்கு. அதாவது பரிகாரம் செய்யதா கூறி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து நிறைய பேர் வந்து வன்கொடுமை செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு சில பேர் வந்து அவங்களோட சமூகத்தோட லீலெல்லாம் பண்ணியிருக்காரு. அது வீடியோலாம் நிறைய இந்த ஃபேக் ஏஐ வீடியோலாம் வந்திருக்கு. ஆனால் இவர் உண்மையாகவே ஒரு 58 வீடியோ கிட்ட கேட்டு மாட்டிக்கிட்டாரு. பார்த்துக்குங்க, கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ அரக்கனுங்க அயோக்கியனுங்க சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க, பார்த்து உஷாராக இருங்க. இன்னும் வெளியே வரல, இன்னும் வெளியே வரும் சரிங்களா. இந்த மாதிரி நாய்ங்களுக்கு நீங்கள் ஒரு பலிக்கடவா ஆகிடாதீங்க, அதான் சொல்ல முடியும். கடவுளை நம்பலாம், ஆனால் கடவுள் பேரில் இந்த மாதிரி முட்டாள்தனமா மூட நம்பிக்கையா இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க யூஸ் பண்ணிப்பானுங்க. பார்த்து உஷாராக இருந்துக்குங்க.
உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவ்வளோதான். என்னடா இதா கச்சேரியா ஒப்பாரி வச்சுருக்கிறாயா? ஒன்றும் புரியலையா? உங்களை கூட்டு வாங்க ஐதுன்னு இருக்குண்ணா. என்னடா பாட்டு கச்சேரி இதுயா? இந்த அளவுக்கு உட்காரு ஒப்பாரி வைக்கிறீங்களே. யாராவது வீட்டில் எழுவு வந்துச்சுன்னா இந்த அம்மா கிட்ட சொல்லுங்க, வந்து பாட்டு கச்சேரியிலே எழுவு வச்சுட்டு போவாங்க. நடா இது எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருது. என்னன்னு தெரியல, எல்லாம் கடவுள் தான். அது ஒன்றும் இல்லை, இவங்க ஐடியெல்லாம் நான் போய் பார்த்தேன். ஏதாவது பண்ணி ஃபேமஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின்னு இருக்கிறாங்க. அதாவது இவங்க இருக்க வேண்டிய இடம் வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது, புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று திறக்கணுங்க. இன்ஸ்டாகிராம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த இன்ஸ்டாகிராமில் பைத்தியமானவெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியெல்லாம் போய் பிடிக்கத்தால வேனுக்குன்னு எது வச்சு முடியத்தால. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சிங்கன்னா ஒரு ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 பேர் டீம் வச்சுக்கோங்க. மாவட்டத்துக்கு ஒரு 10 வேன் வச்சுக்கோங்க. டக்குன்னு வீடியோ வந்துக்குன்னு பசங்க வந்து அனுப்பிச்சிக்கினே இருப்பானுங்க. நீங்களே பார்த்து எந்த கண்டிஷன் வீடியோவிலே பார்த்து அவங்களை தூக்கியுமே உள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணால், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சா, நீங்கள் யாரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னடாச்சு? என்னடா கத்திக்கிட்டு ஓடுறாங்க? யார் அது? ஏம்மா சாமி வந்துட்டுக்குதுமா, கத்திக்கிட்டு ஓடுறாங்கம்மா. ஐயோ ஐயோ 2 சாமி 3 சாமி. என்னடா என்னவே முடியல, இத்தனை சாமியா? எவ்வளோ சாமிடா அம்மா? இவ்வளோ சாமிங்க பெண்கள் மேலே வந்து ஆர்டர், இவ்வளோ சாமிகள் இருக்கீங்களே. நடுவில் நாய் வேற எகிரி எல்லாரையும் நாய்க்கு பைத்தியம் முத்தி போச்சு. என்னடா டேய்ன்ட்டு. ஐயோ இல்லை, இவ்வளோ சாமிகள் இருக்கீங்களே, பெண்கள் அவ்வளோ பேர் ஏதோ பண்ணுறாங்களே, சின்ன குழந்தைங்கள்லாம். ஏன் நீ இந்த சாமி அங்கே வரமாட்டேங்குதுன்னு தெரியலையே, எவ்வளோ சாமிங்க. ஐயோ எவ்வளோ சாமிடா அம்மா. அங்கே எதோ எத்தனை வரானுங்கப்பா, என்ன எத்தனை வராங்கன்னு தெரில. எப்பா டேய், மரம் எத்தனை வரானுங்க? கொடி மரம் அது ஏதோ மரத்தை வெட்டி எடுத்துன்னு வராங்க. அந்த மரத்தை வெட்டி எடுத்துன்னு வர்றதுக்கு சாமி ஆடுதான். என்னடா இது? என்னாடி இது? ஏம்மா சூப்பர்ரா, அருமையாக பண்ணுறீங்கடா. தண்ணி ஊற்றுறானுங்க, மஞ்சள் ஊற்றுறாங்க, ஏதோ மரத்தை வெட்டி எடுத்துன்னு வரானுங்க. அது என்ன மரம்னான்னு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறானுன்னு தெரியல. அதுக்கு சாமி வந்து ஆடி வரவேற்பு கொடுக்குது. எங்கேயோ போகுது காலம், எங்கேயோ போகுது கபிலா. வந்துட்டாரு பேரு. இது என்ன மாசமாகிற பாம்பு போல்துரா இது? என்ன பாம்பு எத்தனை மூட்டை வயிற்றுல வச்சுக்குதுன்னு தெரியல. இந்த பாம்பு கண்ணு தெரியல, கண்ணாடிலாம் போட்டுக்குது. கர்ப்பிணி பாம்பு. முடியல, பத்துக்குச்சு. டாய் ஏன்டா டேய், பாம்புன்னா கூட உங்களை ஏற்றுக்க முடியலடா. இது பாம்பு கூட உங்களை பார்த்தா பார்த்தீங்கண்ணா, இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தா அசிங்க போட்டு ஓடி போடுண்டா. ஏன்னா ஒரு 35 முட்டை இருக்குமா வயிற்றுல. மலைப்பாம்பு கூட இது ஒரு அரிய வகையான பாம்பு. என்ன பாம்புன்னு தெரில. ஐயோ சார்ஜர் போட்டுன்னு வரேன். ஃபோனை இப்போ தான் 100% ஏற்றி ஃபோனுக்கு நல்ல விலை கொடுத்து ஃபோனை வாங்கி சார்ஜரை போட்டு உள்ளே வந்தால் இந்த மாதிரி வீடியோலாம் வருது. நான் என்ன பண்ணுறது? இது என்ன வகையான பாம்புன்னு தெரில. இது எந்த மாதிரி வகையான பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க தான் சொல்லணும். அதாவது இந்த பசங்க இந்த வடக்கன்ஸ்லாம் டிஜேன்ற பேர்ல வண்டியில அவ்வளோ ஸ்பீக்கரை கட்டிக்கின்னு டிராக்டர்ல கட்டின்னு ஓடுவாங்கல்ல, அதை பார்த்து இந்த குழந்தை பசங்க பாருங்க. இதுதான் குழந்தை பசங்க பெரியவங்க பண்றதை பார்த்து தான் பண்ணுவாங்க இல்லையா. இதே அந்த ஊர்ல ஏதாவது பசங்க படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு, பெரியவங்க படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒரு டீசெண்டான வேலை செஞ்சுட்டு இருந்தா அதை பார்த்து அந்த பசங்களுக்கு தோணும். இந்த மாதிரி டிஜே எல்லாம் வச்சிருந்தா என்ன பண்ணுவான்? அங்க பாருங்க, வாயிலே மியூசிக் டிஜே வாசிக்கிறானுங்க பசங்க. பக்கவான பசங்கடா. அம்மா உள்ள செம்ம ரெடி பண்ணிக்கிறானுடா. டிராக்டர் பொம்மை
டிராக்டர்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க, ஸ்பீக்கர் வச்சுட்டானுங்க அவங்களே. இங்கேருந்து இந்த பக்கம் இருந்து இவங்க சவுண்டு கொடுக்குறாங்களா, அங்கேருந்து அவர் சவுண்டு கொடுக்குறாராம். நல்லா குத்துங்கடா டேய், அடிச்சு பழி கொடுத்து அனுப்புங்களா அவனுங்களா. இந்த மாதிரி விட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருப்பானுங்க அவனுங்க. நல்லா யோசிக்கிறேன், நல்ல கிரியேட்டிவிட்டியாக இருக்குது பசங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு போதுமான கல்வி அறிவு இல்லை. அந்த கல்வி அறிவு இருந்துச்சுன்னா எங்கேயோ வந்துடுவானுங்க. வந்துட்டாங்க. போடுறா போடுறா, மைதா மாவுல கலரை போடு, அதை போடு, மிஷினில் போட்டு மிக்ஸை போடு. மிக்ஸை போட்டால் தான் அங்கே கொட்டு 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 கொட்டே கையை உள்ளுரி கொட்டு. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில, நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் என்ன தான் செய்ய போகிறீங்கன்ட்டு. போனியில் எத்துமே கட்டு. மிக்சிங்லாம் கரெக்டாக இருக்குமா, உப்புலாம் கரெக்டாக, சுகர்லாம் போகிறீங்களா. இது ஒரு மிஷின் ஆகுது, புது புது மிஷினாக வச்சுருக்காங்கப்பா. ஓ பாஸ்தா, அருமையான பாஸ்தா. பாஸ்தா செய்கிறாங்க, எவ்வளோ அழகான சுத்த பத்தமான பாஸ்தாக்கெல்லாம் இங்கே தான் வரணும். சின்ன சின்னதாக கட் பண்ணு பாஸ்தாவை. அப்பளமா பாஸ்தாவா, பாஸ்தாவா அப்பளமா, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது குழா அப்பளம்னு நினைக்கிறேன். பாஸ்தா மாதிரி இருக்குது, குழா அப்பளம் மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று அதுங்க வெளியே கொட்டி அழகாக காய வச்சுங்க. காய வச்ச கலர் பவுடர்லாம் போட்டு அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்க. அப்பளம் அப்பளம், அதாவது அப்பளம். பாஸ்தா கிடையாது, அப்பளம். இதுமாரி கலர் அப்பளம் இவ்வளோ சுத்தபத்தமாக இந்த மாதிரி ஒரு கிச்சனில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. அதை வாங்கி பாக்கெட் போட்டு அழகாக அதை விற்றுருங்க. குட்டி பையா ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதில்ல, என்ன பண்ணுறாங்க. டேய் எம்மா, டோரை லாக் பண்ணிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு அதுலயே நிற்கிறானுங்க. இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. அந்த பசங்க எவ்வளோ கஷ்டத்தில் அவனுக்கு எப்படி இருக்கிறானுங்க பாருங்களேன். எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாச்சும் ஏதாவது ஊருக்கு போய் இன்னும் வேலை வாய்ப்பு தேடி போயின்னுங்கிறானுங்க. எப்பா அவ்வளோ பேர் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன், அவங்கள பாவமாக நினைக்கிறதா இல்லை படிப்பறிவு இல்லாதவங்கன்னு அவங்கள திட்டத்தா, எவ்வளோ பாருங்களேன். பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குதுங்க. அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால்